எந்த அளவில் தலைவாசல் அமைப்பது சிறப்பு? நாங்கள் வரைபடம் நிறைய அன்பர்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அவங்க திருத்தம் செய்வதற்கு, அதாவது அவங்க இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ அமைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எங்ககிட்ட அனுப்பி வச்சு திருத்தம் கேட்பாங்க. அப்போ நாங்கள் என்ன கவனிப்போம்னாக்கா, அவங்க ஜாதகம், அதாவது கணவன் மனைவி ஜாதகத்தில் அதிகாரம் பெற்ற கிரகங்கள் எதுன்னு பார்த்து அதற்கேற்றார் போல் அந்த தலைவாசலுடைய அமைப்பை நிர்ணயம் செய்வது சிறப்பு. ஜென்ரலாக ஸ்டாண்டர்ட் சைஸ் அப்படின்னு சொன்னோம்னா 3க்கு 7, 3க்கு 8, நிலை ஜன்னலோட சேர்த்து அப்படின்னாக்கா 5க்கு 7, இது மாதிரி தான் சிம்பிளாக சொல்கிறாங்க. அது ஸ்டாண்டர்டைஸ்டு சைஸ் அப்படின்னு சொல்கிறது. 3 அடிக்கு மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு. உதாரணத்திற்கு ஜாதகத்தில் குரு உச்சம், மகர லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் அப்படின்னு வச்சுக்குவோம். குரு நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, குரு அதிகாரம் பெற்றிருந்தால் தலைவாசல் அலங்காரமாக இருக்க வேண்டும். இதே தனுசு லக்னம் 4ஆம் இடத்துல குரு ஆட்சி, ஒருவேளை கன்னி லக்னம், லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குரு ஆட்சி, இது மாதிரி குரு அதிகாரம் பெற்றிருக்கிற கடக லக்னத்திற்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி, இது மாதிரி அமைப்பு இருந்தால், சுக்கிரனோ குருவோ அதிகாரம் பெற்றிருந்தால் தலைவாசல் மிக இல்லாமல் 5 அடிக்கு உயரம் 8 அடி. மதுரையில் ஒரு பெரிய வீடு கட்டும்போது அகலம் 8 அடிக்கு உயரம் 10 அடி நிலை வித்து ஜன்னல் கிராண்டா பெருசா இருக்கும். நிலைக்கும் ஜன்னலுக்கும் உயரத்துல கஜலட்சுமி வச்சு முழுமையாக நம்ம செயல்பட்டதற்கு 9 லட்சம் ரூபாய் நிலைக்கு மாத்திரமே. ஜன்னல் எல்லாமே சேர்த்து பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்த வீடியோவில் அதை நான் ஒரு வீடியோ எடுத்து கூட போடுறேன். நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். இது மாதிரி ஜாதக அமைப்புல இருந்து பார்த்து செயல்படுவது கூட சிறப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம்.